ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மெமரி சேனல் நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். அது மூடிட்டு இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஆரம்பிக்கலாமா? கக்காஷி ஃபைட் போட்டு பார்க்க போறோம். ஷேடோ க்ளோன் ஜூட்சு. அவனே காப்பாத்திக்கிறான். வேற மாதிரி இது. அவரோட ஷேடோ க்ளோன் ஜூட்சுவை பயன்படுத்திருக்கான். எனக்கு நானே தோணடா. இது எவ்வளவு பெருசு. ஈஸியா புடிச்சிட்டாரு. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. சின்ன வயசுல இப்படிதான் பிடிச்சாரு. இன்னும் நீ குழந்தைதான். அது மட்டும் இல்ல, நருட்டா பின்னாடி நிக்க வச்சிருக்கான். நல்ல டைமிங்ல பயன்படுத்துறான். பெருசா பண்ணிட்டு வேற லெவல் பண்ணி வச்சிருக்காரு. அசத்துறான்ல, என்னால நம்பவே முடியல. பரவாயில்ல நருட்டோ, நீ முன்னோட இப்ப எவ்வளவோ மாறிட்ட. பிரச்சனை என்னன்னா, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டனா உனக்கு நல்லது. ஆரம்பிக்கலாம்னு சொல்றதுக்கு சாகுற என் வேடிக்கை முன்னாடி பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் இன்னும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லவே இல்லையே. அந்த அவசர கொடுக்குன்னு இருக்கு. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடி ரெடி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். ஷேடோ ஐயோ ஐயோ. மறுபடியும் இதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடி ஆரம்பிக்கலாம். கம் ஆன், திரும்பவும் இவர்கிட்ட நான் ஏமாந்து போயிருக்கேன். இன்னும் முட்டாளாவே இருக்கேன். நீ என்னமா பண்ற சிம்ரன்? இன்னும் டேலண்டே காட்டல. அசால்ட்டா உள்ள வந்துட்டாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு என்ன நீ இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நம்புறேன். உங்களை எப்படி மறக்க முடியும் லார்ட் சாசரி? அது எப்படி மறக்க முடியும்? நம்ம ஜுட்சுவை மீறி ஏதாவது செய்ய முடியுமா என்ன? பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்ததும் எல்லாரும் நம்ம அடிமைகள் ஆயிடுவாங்க. கண்ட்ரோல் பண்றானுங்களா இல்லை இவனுக்கு ரொம்ப கூட்டா? ஒன்றும் புரியல. கண்ட்ரோல் தான். காலே இல்லை போல இருக்கு. என்ன ஒருவனே தெரியல, போத்தி வச்சிருக்கான். அது ரெடி ஆயிடுச்சா? பிரமாதம், வேலை முடிஞ்சது. அதை வச்சு இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தே வேடிக்கை பார்த்தா போதும் சாசுரி. இதான் என்னோட பவரா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பறந்துகிட்டே தாக்க போறேன். பார்க்க அழகா இருக்குல்ல? என்னோட கலைப்படைப்பு உனக்கு பிடிச்சிருக்கா? வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வா தேடனா. காரா அப்பவே அப்படி இப்ப என்ன மாதிரி ஆயிருப்பான். அசால்ட்டா போறான் உள்ள. இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குல்ல, நரகம் பண்ணி. சிகாகோவோட ஜின்சுருகி ஹோஸ்ட் காரா ஆஃப் தி டெசர்ட். அவன் யாரு என்னன்னு பாத்துருவோமா? போய் பாரு தம்பி.
என்ன சாக்குரா, இப்ப நீ என்ன பண்ண போற? அதேதான். வலது பக்கம், மேல, இடது பக்கம், பின்னாடி. கண்டுபிடிச்சிட்டாலாம். இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. ஐயோ ஏய், சாகுரா நீயா? இது சுன்னாடே பாட்டி மாதிரியே. அவங்க நிறைய கத்து கொடுத்துருப்பாங்க போலயே. அத்தாடி, சாக்குரா எப்போ இவ்வளவு பலசாலியானா? அப்படிதான் கலக்கிட்ட சாக்குரா. இது வேற லெவல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கயா. அதாவது 5வது வகையே மெடிக்கல் நிஞ்சின்ஸை தவிர நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சாக்குரா எருமை இப்படிதான் எதிர்பார்த்தாப்போ இப்பதான் வரா இந்த மாதிரி. சாக்குராவை அவளோட ஜெராக்ஸா மாட்டி வச்சிருக்காளே. கக்காஷி சென்சே, சுருனா அடியில இருந்தாரா? பூமி கடியில வந்திருக்க குத்தி எப்படி எழுப்பிட்டா. எட்டி பார்த்துனுக்குற. அவர்கிட்ட கிட்டே வரமாட்டான். இருக்கும்போது நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இல்லைன்னா ஒரே பஞ்சில என் அவ்வளவுதான்டா மகனே. அவ உடம்புல இருக்கிற சக்கரஸை சேகரிச்சு கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றா. சாக்குரா உருப்பட்டுட்டா. எனர்ஜியை துல்லியமா கண்ட்ரோல் பண்றவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். மெடிக்கல் நிஞ்சின்ஸுவ கூட சேர்த்து அதிகமான பலத்தை பயன்படுத்துறா. இல்ல இது அதான் சுனாடேவோட ஜெராக்ஸ் தான். சாக்குராக்கு கெஞ்சிட்சு தான் ரொம்ப பிடிக்கும். 5வது வகையை விட சக்தி வாய்ந்த குணர்ச்சியா மாறுவா. உன்னோட பலத்தை நீ காட்டிட்ட. இப்போ இது என்னோட டர்ன். சென்ட்ரல்ல இருக்கு போல காரா ஆபீஸ். டார்கெட் 1 2 எல்லாரையும் பார்த்துட்டானே. எல்லாம் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள. 3. வானத்தை கண்காணிக்கிறதுக்கு வெறும் 3 செக்யூரிட்டிஸ் தான் இருக்காங்களா? இந்த ஊர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. யாரோ கண்டிப்பா ரசிச்சு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்க. இதை அழிக்க போறது கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. கை வச்சிருவியா? ஆட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. வச்சுட்டுலாம் அந்த பேப்பர்ல செய்வாங்க அந்த மாதிரி இருக்கு. சென்ஸ் பண்ணிட்டானா? எங்க ஒழிஞ்சாலும் இவரு பார்த்துருவாரு. இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? நல்லா ஒழிஞ்சிருக்கடா. ஷினோபி எங்க இருந்தாலும் எதிரியோட கண்ணில் படாம ஒளிஞ்சிருக்கணும். இன்னமும் நரோட்டோ அப்படி பண்ணுவான். ஏதாவது பிளானா இருக்குமோ? ஷடவா இருக்கலாம். இவ்வளவு அப்படிதான் நிக்கிறா. முதல் பயிற்சிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நிஞ்சாவா உங்களோட அசைவுகள் எதிர்க்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதையா ஒளிஞ்சிருக்கணும். இங்க தெரிஞ்சமே ஒழிஞ்சிருக்காங்க வேணுனே. சொன்னதுல ஏதாவது புரிஞ்சிருக்கேன். எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நாம 2 பேரும் நேரடியா மோதி பாத்துருவோம் சென்சை. வாங்க. இருக்கா? மத்தவங்களுக்கு உனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. வினோதமா இருக்க. போச்சுடா. குருவும் சிஷியனும் மோதும் காட்சி. இன்னைக்கு என்ன படத்தை கத்துக்க தயாரா இருக்கீங்களா? இதுதான் ஷினோபி பேட்டில் ஸ்கில்லோட ரூல் நம்பர் 1, டைஜுட்சு. மாட்டிக்கிட்டீங்க. ஒரு அடி மேல பட்டா கூட அவ்வளவுதான் போல. அதுக்கு முதல்ல நீ என்ன தொடணும் சாக்குரா. அது தடுக்க கூட மாட்டேன்றாரு. அப்பா பட்டா அவ்வளவுதான். நல்ல வேலை என் மேல படல. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. மோதி போட்டுருவோம் வா. அவன் வந்துனே இருப்பானே. விட மாட்டேன்.
பின்னாடி டான்சிங் லீஃப் ஷேடோ. கட்டி போட்டு அதேதான் லீயோடது. ராக்லி பயன்படுத்துற அட்டாக் ஆச்சே. இது ககாஷி சென்சேவோட காப்பி டென்ஜுட்சு. லீ யாரும் மறக்கல. அடடா, உண்மையான நருட்டோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இதோ எங்க தான் இருக்கேன். லீஃப் லெஜெண்ட் ஃபிங்கர் ஜூட்சு. ஏய் அதுவா? ஏய் இத மறக்கலையாடா நீ? அவர் அதே பொசிஷன்ல நிக்கிறாரு. உண்மையான நருட்டோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இதோ எங்க தான் இருக்கேன். டேய் அது விளையாட்டு கத்து கொடுத்தாரா? ரொம்ப சீரியஸா கத்து வச்சுனுறான். அப்பா கக்காஷி அலற விட்டாங்க கொஞ்ச நேரத்துல. என் கதை முடிஞ்சிருச்சு, நான் பயந்துட்டேன். நல்ல வேலையா நான் தப்பிச்சிட்டேன். அப்போ சாக்கரா அப்படி பார்க்க சந்தோஷமா இருக்குது. ஷாக்லயே இருக்காரு அப்பப்போ. 2 பேரும் அப்பா மாதிரி இல்லை இப்போ. இவங்க கூட மோதுறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கல. இப்ப காட்டுறான் அதை. எதிரி எப்பவுமே உன்னோட கனவு நடந்தாங்க இருக்கின்ற நருட்டோ. டீப்ல சீக்ரெட்ன்றீங்க பாருங்க, அதான் அவன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. சாக்குரா இங்கதான் ஒளிச்சிட்டு இருக்காளா? சாஸ்கே, நீ எங்க போயிட்ட? ஒருவேளை ககாஷி சென்சே உன்னை கண்டுபிடிச்சிட்டாரோ? இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அவரால ககாஷி சென்சே மேல கையை வைக்க முடியாது. என்னமா வளர்ற? அதனால அவருக்கு கேட்கல, தப்பிச்சிட்டேன். சாக்குரா, உன் பின்னாடி பாரு. இத்தனை வருஷமா இவங்க பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு டீமா பிரமாதமா இன்னைக்கு ஒளியில எதுவும் இல்ல, ஸ்ட்ரைட்டா அடிக்க வரான். அடடா, கதையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அடப்பா. இப்படி சீரியஸ் ஆகல. எடுத்துட்டான் என் ஆயுதத்தை. ஓயப்பா. அசால்ட்டா எடுக்கிறான் இப்போ. இத்தனை ஃபியூன்ஸை உருவாக்குறான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சக்கரா அவன் டிரைவ் பண்ண வச்சிருவான் போல இருக்குது. அடி பாதி நேரட்டே சேர்த்து காலி பண்ணிட்டான். இப்படியே போச்சுன்னா என்னால உனக்கு படிக்கவே முடியாது போல இருக்கு. இந்த எண்ணெய் மட்டும் அங்கேயே இருக்கு. இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறிவிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட இவங்க பிரமாதமா செயல்படுறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லையா? அட என்ன இது? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுவும் பெருசா மாறுமா? குட்டி குட்டியா தான் இருக்கு. நானே கொல்லணும் போலே. ஒரு பேப்பர் இதை வச்சு இவ்வளவு பண்றான் என்ன? என்ன இது பார்க்கவே விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருக்கா? காலையை ரசிக்க தெரியாதவன். என்னது இது? இது கலையா? இவங்களெல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. அற்புதமான கலையை மதிக்க தெரியாதவனுங்க. உண்மையான கலைனா என்னன்னு தெரியுமா? நானே காட்டுறேன். ரசிக்க தயாராயிருங்க. அதுலயே பாம்பு அடங்க. கடைசி அவருடைய பெல் சத்தம் இந்த பக்கத்துல இருந்து தான் கேட்டுச்சு. அவர் இங்க தான் இருக்கணும். அவர் நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். ஜாக்கிரதையா இரு. சரியா சொன்ன. ககாஷி சென்சையை குறைச்சு மதிப்பிட கூடாது. 2 பேர் கண்ணிலையும் பயம் இல்லை ஒரு சொட்டு கூட. சாசுகேவா? எனது சாஸ்கேவா? ஓ
வீக் பண்ணி பார்க்குறாரு, மென்டலி கரெக்டாக இருக்காங்களா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எப்படி அந்த ரோச்சிமாவு கிடைக்கிறது? நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. நருட்டோ, சாக்குரா. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சிதான். சாஸ்கேவை காப்பாத்தணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அந்த அவளா இருந்தா நேற்றுக்கு நம்பி ஓடி போய் கட்டி வச்சிருப்பா. ரிலீஸ். இந்த மாதிரி illusions கூட விளையாட எனக்கு விருப்பம் இல்ல. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. ககாஷி சென்சே அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காரு. ஊச்சுடா. கவலைப்படாத, அவரை நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு ககாஷி சென்சே? ஒண்ணும் இல்லையே. எங்ககிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு கேட்கல. Shinobi Battle Techniques Part 2 Kenjutsu. அப்ப இது பண்ணா ஏமாத்தினாரு. அடடா. யாராவது இருக்கீங்களா? அடடா, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்ன நடக்குது? சாக்குரா. சாஸ்கே. இப்போ பார்த்தாலும் காண்டாவுங்க எனக்கு. மாறிட்டா, இருந்தாலும் நான் பார்த்தா காண்டாவு. அப்போ அவளை ஏமாத்துறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா இப்போ வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா நல்லா ட்ரை பண்ணுங்க. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருந்தா நாங்க நீ ஏமாத்திட்டே பண்ணவே பண்ணலாம். அப்படியா? நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மென்டலி எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணாடுறா. வேண்டாம் நருட்டோ, போகாத. ஏய் ட்ராப்டா. நீ அப்படித்தானே பண்ணாரு மரத்துல. அட போயிட்டு பாத்தியா? அதே பல டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். ஷேடோ அடிச்சா அதுவும் ஷேடோ தான். ஒரு தடவையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்ப என்னோட பழைய விதைகள் எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களா? அவ்வளோ பெரிய ஊரா அது? ஒரு வழியா கிராமத்துக்குள்ள ஊடுருவியாச்சு. ப்ரிப்பேரா வந்து நிக்கிறேன். வாடா மவனே. இதோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. எடுத்தது அதான். வாய்ஸ் நல்லா பயங்கரமா இருக்கு. இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. ககாஷி என்னன்னா இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்காங்களா, வாழ்ந்துட்டாங்களான்னு டெஸ்ட் பண்ணேங்கிறாரு. ஆனால் வந்து வாழ்ந்துட்டாங்க, ஓகே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கன்றத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான். இன்னொரு பவர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவர் எண்ணம் ஃபுல்லாக புக்கில் தான் இருக்குது. இவளை அடிக்கணும் பண்ணணும்னு அவர் எந்த முயற்சியுமே எடுக்கல. ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆனா டெஸ்டிங் கூட ஏற்கனவே பண்ணதை ரிட்டர்ன் பண்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏற்கனவே பண்ணது தானே அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதான் அந்த அளவுக்காக வளர்ந்துருக்காங்களா இல்லை இன்னும் குழந்தை பசங்கமாக இருக்காங்க? ஏன்னா நருட்டோ மேலே சுத்தமாக நம்பிக்கை இருக்கு. இன்னும் அவன் அப்படிதான் இருக்கானா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாரு. பட் அவனுமே நல்லா மெச்சூர் ஆயிருக்கான். சாக்குராலாம் வந்து வேற லெவல் ஆயிருக்கா. எதிர்பார்க்கலைங்க சத்தியமா. மெடிக்கல் நிஞ்சால பெருசா வருவா அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து பாட்டி மாதிரியே இவ்வளவு வந்து அடிச்சா தெரிகிறதெல்லாம் வந்து அது கூட ஏன் சாசுக்கே இல்லாதனால புள்ள ஏதோ கத்துக்கிட்டு போயிருக்கு. கரெக்ட். அதே அவன் கூடவே இருந்திருந்தா அப்படியே உருப்படாம தான் இருந்திருக்கும். அது அவன் இல்லாதனால பாட்டி கூட போய் ஏதாவது கத்துக்கணும் நம்மளும் முயற்சி பண்ணணும்ன்றதுக்காக வந்திருக்கா. ஆனா கத்துக்கிட்டால அது வேற லெவல்ல. அந்த முயற்சி எடுத்ததே பெருசு. ஒண்ணுமே இல்லை, தண்டம் தண்டம்னு சொல்லணும் அந்த கிளாசிக்ல. இல்லை உருப்படியா ஒன்று பண்ணிட்டால வேற மாதிரி. அது கம்பீரமா இருக்கா, கண்ணில் சொட்டோட பயமே இல்லை. சூப்பரா இருக்கு. இப்படி பார்க்கறதா ஆசைப்பட்டது. அதுலேயே இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஓகே. இப்போதான் இந்த லெவலுக்கே வந்திருக்கான். அடுத்து அங்கே காரா வேற லெவலில் நிற்கிறான். அவன் வா தம்பி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுகிறேன்ற மாதிரி கம்பீரமான என்ன வாய்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபைட்டில் வேற லெவலில் போகுதுன்னு அர்த்தம். நெசிக்கு தூக்கி வச்சுவான். நீ பேப்பராக பண்ணுற பேப்பரே கசக்கிற மாதிரி கசக்கிடுவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.